உலகெங்கிலும் இருக்கும் புது யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள் ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். வகையிலே முதல் ராசியாகப்பட்ட மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். எதையுமே தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய சுய திறனை, தன்னுடைய ஆற்றலை முன்னிலைப்படுத்தி செயல்படுபவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். இவர்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு வருகிறார் சனி பகவான். 12க்குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா, சார் நான் கம்பெனியில் இருந்தேன் சார், 20 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். என்ன ஒரு விசிட் வந்தார், சேர்மன் விசிட்டு, என்ன ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்லிட்டாங்க சார். ஹவுஸ் கீப்பிங் பார்த்துட்டு இருந்தப்போ சேர்மன் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டார், ரொம்ப நல்லா வேலை பார்க்குறேனே, இவரே இன்சார்ஜ் ஆக்கிடலான்னு. ஒரு தீமை கூட நன்மையாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மேஷராசிக்காரர்கள் சொல்லன்னா துன்பங்களை அடைந்திருப்பீர்கள். 2024 பணமே இருந்திருக்காது. இந்த பணம், இந்த விட்டமின் எம் அப்படிங்கிறதே இல்லாமல் அரும்பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன ஆகும்னா, சாதாரண நிலைமையில் இருந்த நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருப்பீங்க. ஸோ 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். ராகுனா என்ன அப்படின்னா லாபம், அதாவது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வருவதால் நிறைய லாபங்கள், பிஸ்னஸில் புதிய லாபங்களுக்கான ஒரு ஐடியா. சரி, ஆட்டோ ஓடவே இல்லை சார், ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சேன் சார், இப்போ நல்லா ஓடுது சார். ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா எப்படி சார் வண்டி ஓடும்? உங்களுக்கு ஓடும் சார், ஏன்னா நீங்கள் மேஷராசி. அது பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா கூட உங்களுக்கு ஓடும். ஸோ அந்த மாதிரி அந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகிற நேரம். அதிர்ஷ்டமா, நம்ம நடந்து போகிறதுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் அங்கே உட்காந்துட்டு கமான் மேஷராசி கமான் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தார் தன்னால். அந்த நிலையெல்லாம் மாறி இனிமே சனி பகவான் அனுகிரகங்கள் செய்ய போகிறார். இந்த 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுக்கு தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும் பணம் சேரும். அட போங்க குருஜி, பெரும் பணம் ஆமல, பெரும் பணம் இஎம்ஐ அடைக்கிறதுக்கே எங்கே முடியாமல் இருக்கிறேன். இனிமே முடியும் சார், இனிமே உங்கள் காட்டில் மழை. 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் 7 பார்க்கறதுனால ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு திருமண யோகம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், திருமண யோகமே கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது. ஃபாரின் போகிற யோகங்கள், குளிர் பிரதேசங்களுக்கு, அதாவது லண்டன் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், ஒன்டேரியோ போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாரின் போவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை. அதிர்ஷ்டங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. அப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் குருஜி, நான் பாட்டுக்கு ஒரு 2 லட்சம் கிடச்சிது, பக்கத்தில் ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி போட்டேன், அது என்னடானா பக்கத்தில் ஏர்போர்ட் வருதுன்ட்டாங்க, நம்ம லேண்டு மதிப்பு அப்படியே கடகடான்னு ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, மாமனார் வீட்டோடு இருந்த வழக்குகள், தீய நண்பர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க. சார் ஒன்னால் இது முடியாதுன்னு சொல்கிற ஒருத்தனை கூட பக்கத்தில் வச்சுக்காதீங்கன்றேன். நல்லா புரிஞ்சிங்க, இன்று நாம் எங்கிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது முக்கியம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தை தான். ஒவ்வொரு வானுயர்ந்த கட்டடமும் ஒரு காலத்திலே வரைபடம் தான். அந்த மாதிரி நீங்கள் அடுத்த படிநிலைக்கான முதல் படியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வருடம் தொடங்கி வெற்றி மேல் வெற்றி. இந்த வருடத்தினுடைய முழு வருடமும் வெற்றி வெற்றி வெற்றி. அதாவது முதல்ல சார் விதைகளை நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டாலே அதெல்லாம் விருட்சங்கள் ஆகிவிடும். இப்போ சொல்லுவாங்க, மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று அதை விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த விதைகளை விதைத்து கொண்டே செல்ல 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 ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகிறது. இந்த வருடம் ஃபுல்லாக இன்னோவேஷன்ஸ், புது புது ஐடியாஸ். நான் பிராண்டிங் பண்ண ஆரம்பித்தேன் குருஜி, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் போடுறேன், இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது, ரீச் ஆக கிளைண்ட்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய ப்ராடக்ட் பிராண்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட், அந்த ஹோப் அதிகமாகுது. அதன் மூலிமா புது புது கிளைண்ட்ஸ் எல்லாம் டெரைவ் ஆகுறாங்க, நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் சரி, இந்த கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்பிக்கையும் தரமும் மட்டும்தான்.
இந்த தரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்னன்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, வேலையே இல்லாமல் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நம்ம வாழ்ந்து காட்டணும். ஊருக்குள்ளே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பாலிசியோட வெறுத்து போயிருப்பீங்க. என்னடா இது, வேலையே கிடைக்கல, எங்கே போனாலும் நம்மளை ட்ரெயினியாகவே எடுக்கிறான், ஒருத்தம் கூட நம்மளை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். சார் ப்ரெசன்டேஷன் எல்லாம் நம்ம பண்ணதாக இருக்கும். பிரிண்டரில் பேப்பர் வைக்கிற வரைக்கும் நம்ம வேலை. பிரிண்ட் வந்தப்பறம் அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் ப்ரெசென்ட் பண்ணிடுவார். நம்ம ப்ரெசன்டேஷன் இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்குரிய கிரெடிட்ஸ் உங்களுக்கு மட்டுமே, நீங்கள் பண்ண உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரியான அற்புதமான அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை மீண்டும் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா அதிர்ஷ்டம் மீண்டும். சார் எந்த ஒரு தொழில் வேணால் எடுத்துக்கோங்க, அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். இப்போ பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், MBBS MD PhD, இருந்துட்டு போங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க, தேன்மொழி டாக்டர். வெறும் 800 ரூபா தான் அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸு. கூட்டம் 500 பேர் வந்து நிற்கிறான். சார் ஒரு டாக்டர் தொழிலாக இருந்தால் கூட கைராசிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அது அப்புறம். கைராசி இவங்கள்ட்ட போனால் நமக்கு சரியாகும், இவங்கள்ட்ட போனால் நமக்கு, சில பேரை பார்த்தாலே சரியாகும். நீங்கள் வாங்க, உங்கள் வாயால் சொல்லுங்கள். நமக்கே சொல்லுவோம், நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், உங்கள் வாயால் சொல்லுங்கள், எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்போம். அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிர்ஷ்டங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும். இப்படி தொடர்ந்து சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த வருடமெல்லாம் மாபெரும் யோகங்களும் வளங்களும் அடுத்த நிலை பரிமாற்றத்திற்கான ஒரு அடித்தளமும் உண்டாகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி, சார் என் மச்சான், என் உயிர், என் நண்பன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, ஒரு கடன் வாங்கி தரீங்க, சார் என்ன நம்பி கொடுங்க சார், அவன் கண்டிப்பாக திருப்பி தருவான் சார், இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, சத்தியமாக திருப்பி தரமாட்டான் சார், அவன் கண்டிப்பாக உங்களை விட்டு ஏமாற்றி ஓடி போயிடுவான். ஸோ அதனால் யாருக்கும் உத்தரவாதமோ ரெக்கமெண்டேஷனோ, யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் சேர்த்துவீங்க, அவன் பண்ணுற ஒவ்வொரு தவறுக்கும் உங்களுக்கு தான் ஃபோன் வரும். என்னென்னமோ சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணுறார், என்னென்னமோ சொன்னீங்க இந்த மாதிரி செய்கிறார், உங்களுக்கு டார்ச்சராக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத வேலை. யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி 1 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு மாதம் 8,000 தரேன், 10,000 தரேன், ஏதாவது இந்த போலி ஸ்கீம்ஸு, இந்த மாதிரியான போலியான விஷயங்கள் எதுலேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் மேஷராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது நண்பர்கள்கிட்ட. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பர் யாருன்னா உங்களோட மனைவி மட்டும்தான். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பர் உங்களோட அம்மா, அக்கா, இந்த மாதிரியான இரத்த உறவுகள் மட்டும்தான். உங்களுக்கு நண்பர்னு யாருமே கிடையாது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும்.